ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். எங்களோடு கூட இணைந்து நீங்களும் பாடுங்கள். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், இயேசுவாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், என் இயேசுவாலேதான் எல்லாமாகும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வீடுகளில் இருந்து எந்த சூழ்நிலைகளில் இருந்தும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரால் முடியாத விஷயங்கள் ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். உண்மையாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதான உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். பதறாமல், மனம் கலங்காமல், விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை அண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு ஊழியங்கள், லைஃப் இன் கிரைஸ்ட் மிஷன்ஸ், திருச்சிராப்பள்ளியிலிருந்து இந்த ஒளிபரப்பை நாங்கள் உங்களுக்காக பதிவு செய்து இந்த ஊழியத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு சுவாமி
இந்த உலகத்திற்கு ராஜாவாக வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென். அவருடைய ராஜ மகிமை வெளிப்படுவதற்கு தன்னை ஒரு இரட்சகராகவும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்ம எல்லாரையும் ரட்சிக்கும்படியாய் கல்வாரி சிலுவையிலே, கோர சிலுவையிலே இயேசு சுவாமி, அம்மா, ஐயா, அன்பு சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, நீங்களும் நானும் நன்றாக வாழ்வதற்காக தன் ஜீவனை ஏசப்பா ராஜாதி ராஜா இரட்சகராக நமக்காக கொடுத்தார். மரித்தார், உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். ஏன் உயிரோடு இருக்கிறார் தெரியுமா? நம்மை வாழ வைக்க. எங்கே இருக்கிறார் தெரியுமா? நம்மோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய சிந்தனைகளிலே ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். சந்தோஷமா இருங்க, பயப்படாதீங்க. மகிழ்ச்சியோடு நான் பேச போகிற வார்த்தைகளை, ஆண்டோடைய வார்த்தைகளை, இந்த வேதாகம வசனங்களை நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் இயேசு சுவாமி நிச்சயம் இன்று உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்க போகிறார். ஆமென். ஒரு கதை ஒன்று நான் சொல்லுகிறேன். ஒருவர் தன்னுடைய பாஸ்டரிடம் கேட்டாராம், பாஸ்டர், நீங்கள் அநேக புத்திமதிகளை சொல்லுகிறீர்கள், பைபிளிலிருந்து தான் சொல்லுகிறீர்கள், பைபிளை வாசிக்க சொல்லுகிறீர்கள். இந்த புத்திமதிகளை எல்லாம் நான் கேட்கிறேன். எத்தனையோ டிவி நிகழ்ச்சிகளிலே, கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். பைபிளை வாசிக்க சொல்லுகிறீர்கள், வாசித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் ஒன்றும் என் தலையில், என் மனசில் நிற்க மாட்டேங்கிறது. எனக்கு ஒரே மறதி. எதை வாசித்தாலும் பைபிளில் வாசித்து முடிக்கிறதுக்கு முன்பதாகவே மறந்து போயிடுறேன். ஆகவே பாஸ்டர், நான் எதற்கு தேவையில்லாமல் பைபிள் வாசித்து டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதுதான் எதுவுமே எனக்கு புரிவதில்லையே, மனசில் நிற்பதில்லையே, ஏன் தேவையில்லாமல் பைபிளை மணிக்கணக்காக வாசிக்கணும் பாஸ்டர்? புரிஞ்சால் வாசிக்கலாம், ஞாபகத்தில் இருந்தால் வாசிக்கலாம். கவனியுங்க, அந்த போதகர் அப்பொழுது ஒன்றும் சொல்லவில்லை, அமைதியாக அவர் சென்று விட்டார். ஒருவேளை இந்த மனிதன் நினைத்தார், நாம் கேட்ட கேள்வி மிக கடினமான கேள்வி, பாஸ்டரால் கூட பதில் சொல்ல முடியலையே, பாருங்க, அமைதியாக போயிட்டாரு, நம்ம நினைச்சது தான் சரின்னு. ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே திடீரென்று தற்செயலாக இந்த போதகர் அந்த கேள்வி கேட்ட அந்த நபரை ஒரு ஆற்றோரமாக சந்தித்தாராம். உடனே இந்த பாஸ்டர் கூப்பிட்டுருக்கிறார், பிரதர் வாங்க, இங்கே வாங்க, வாங்க ப்ளீஸ். அன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல? ஆமாம் பாஸ்டர், ஆமாம், நீங்கள் தான் பதில் சொல்லலையே. எவ்வளவு பைபிள் படித்தாலும் மனசில் நிற்கிறதே இல்லை, எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் மனசில் நிற்கிறதே இல்லை, எத்தனை முறை சர்ச்சுக்கு போனாலும் அதில் என்ன பாஸ்டர் லாபம் இருக்குது? வாரம் வாரம் போயிட்டு இருக்கோம், என்ன லாபம் இருக்குது? ஒன்று பெருசாக மாற்றமே வந்த மாதிரி இல்லை தானே. ஒரு நிமிஷம், இங்கே ஒரு பாத்திரம் இருக்குது, இந்த மண் பாத்திரம், இது மண் குடம். இந்த மண் பாத்திரத்தில் நீங்கள் ஆற்றிலிருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுங்க. உடனே அவர் போயிருக்கிறார், இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அங்கே உள்ளே போகும்போது தெரியுது அந்த பாத்திரத்தில் பல ஓட்டைகள் இருந்திருக்குது. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, ஐயா ஓட்டை பரவாயில்ல, எடுத்துட்டு வாங்க. அதை அள்ளிக்கொண்டு தண்ணியை எடுத்துக்கொண்டு வரும்போது இந்த பாஸ்டரிடம் வந்து சேர்வதற்குவதாகவே தண்ணீர் எல்லாம் தீர்ந்து போய்விடுமா. சார் பாருங்க பாஸ்டர், ஓட்டையா இருக்கு. இல்லை, ட்ரை பண்ணுங்க பிரதர். மறுபடியும் அவர் போறாரு, அள்ளுகிறாரு, வர்றாரு, பாஸ்டர்ட்ட வர்றாரு. கரையில் நிற்கிற பாஸ்டர்ட்ட வர்றதுக்குள்ளேயும் தண்ணீர் எல்லாம் கொட்டிடுது. பாருங்க பாஸ்டர், என்னங்க பாஸ்டர், ஒன்றுமே இல்லை. மறுபடியும் போய் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன், தண்ணியை தானே கேட்குறேன். மறுபடியும் அள்ளுகிறார், திரும்ப வருகிறார், ஒன்றுமே இல்லை பாஸ்டர். இப்போ சொன்னாரு, அந்த பாத்திரத்தை பாருங்களேன், பாத்திரத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கா, நல்லா பாருங்க. அப்போ அவர் பார்த்துருக்கிறாரு, என்ன மாற்றம், என்ன பாத்திரத்தில் மாற்றம்? திரும்பவும் அள்ளிட்டு வாங்க. திரும்பவும் அள்ளிட்டு வர்றாரு, வந்து சேர்றதுக்குள்ள தண்ணி இல்லை. இப்போ ஏதாவது மாற்றம் இருக்கா? ஆமாம் பாஸ்டர், இந்த பாத்திரம் அங்கே மூலையில் குப்பை மாதிரி ஆற்றோரமாக கிடந்துச்சு, குப்பையோட குப்பையா. நான் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்தேன். ஆனால் இப்போ பாருங்க, ஒவ்வொரு முறையும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு நான் இங்கே வரும்போது இந்த ஓட்டை வழியாக தண்ணீர் போய்கிட்டே இருந்துச்சு. அதோடு கூட அந்த ஓட்டை வழியாக இந்த தண்ணீர் போகின்ற அதே வழியாகவே உள்ளே இருந்த குப்பையும் அப்படியே வெளியில் போயிடுச்சு. பாருங்களேன்,
ஒவ்வொரு முறையும் நான் தண்ணீர் அள்ளிட்டு வர்றேன், ஊட்ட வழியா தண்ணி போகுது. அதே நேரத்தில் பாத்திரத்துக்கு வெளியே இருந்த எல்லா அழுக்குகளும் நான் அள்ளிட்டு வரும்போது, ஒவ்வொரு முறையும் வரும்போது ஒவ்வொரு முறையும் வெளியில போய்கிட்டே இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 முறை நான் அள்ளிட்டேன். இப்போ அதற்குள்ள பார்த்தா பாத்திரமே புதுசு போல மாறிடுச்சு. பாஸ்டர் சொன்னாரா, ஐயா அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. இந்த பாத்திரம் நம்ம தான். என்ன சொல்லுகிறோம்? பைபிளை வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், சர்ச்சுக்கு வர்றேன், ஆண்டவரை தேடுறேன், ஒன்றும் மனசுல நிக்கல. பிரசங்கம் மனசுல நிக்கல, பைபிள் வாசிக்கிறேன் மனசுல நிக்கல, ஜெபத்துக்கு வர்றேன் மனசுல நிக்கல, எல்லாம் மறந்து போகுது. அது மாதிரி தான் தண்ணியை அள்ளுனே கரைக்கு கொண்டு வர முடியும், எல்லாம் ஒழுகி போயிடுது. ஆனா இந்த ஒழுகும் போது, தண்ணீர் ஓட்டை வழியாய் வெளியே போகும்போது இன்னொரு அற்புதமும் நடந்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? அந்த பாத்திரத்தில் இருந்த அனைத்து அழுக்குகளும் படிப்படியாய் அள்ள படிப்படியாய் வெளியே போய்விட்டன. இப்பொழுது அந்த பாத்திரம் புதிய பாத்திரம் போல் இருக்கிறது. இது மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையும். பாஸ்டர் சொன்னாரா, பிரதர், நம்ம வாழ்க்கை இப்படிதான். பைபிள் வாசிக்கும் போது ஒன்று மனசுல நிக்கலதான், பிரசங்கம் கேட்கும் போது ஒன்று மனசுல அப்படியே பதியலதான், ஜெபம் பண்ணும்போது அப்படியே ஒரு உணர்வை அடைய முடியலதான். ஆனா பைபிளை வாசிச்சு பிரசங்கங்களை கேட்க ஒட்ட வழியா போயிடுதுதான். ஆனா போகும்போதே உள்ள இருக்கிற பாவமும் சேர்ந்து போயிடுது, உள்ள இருக்கிற சாபமும் சேர்ந்து போயிடுது. இந்த வசனம், உள்ள இருக்கிற தண்ணீர், இது பரிசுத்தாவியானவர். இந்த பரிசுத்தாவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமம் நமக்குள்ளே வரும்பொழுது சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையும் ஓட்டையா தான் இருக்கு. பல பிரச்சனை, ஜெபிக்க முடியல, கொஞ்சம் பிரச்சனையோடு தான் வாழ்றேன். நான் நல்லா வாழணும்னு ஆசைப்பட, நிறைய வாழ்க்கையில ஓட்டை இருக்குங்க, நிறைய உடசல் இருக்குங்க, வெளியில போகுது. ஆனாலும் அழுக்கெல்லாம் சேர்ந்து வெளியே போய் என் பாத்திரம் புதிதா இருக்கிறது. அன்பானவர்களே, இன்னமும் வாசித்துக் கொண்டே இருப்போம், இன்னமும் ஆண்டவருடைய வாசனத்தை கேட்டுக்கொண்டே இருப்போம். காலையிலிருந்தே இந்த டிவியில் நிகழ்ச்சியை பிரசங்கம்னு கேட்குறீங்களம்மா, வேற வேலையை பாருங்க, பரவாயில்ல, இன்னொரு வேலையை பார்த்துட்டு கூட இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருங்க. சிறு குழந்தைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், போதும், டிவி ஆஃப் பண்ணுங்க, போய் படுத்து தூங்குங்க, போய் சாப்பிடுங்க, பரவாயில்ல, இதையாவது செய்து கொண்டாவது இந்த வசனத்தை கேளுங்க. கேட்க உங்க உள்ளம், உங்க இருதயம், உங்க வாழ்க்கை, உங்க சிந்தனை கழுவிக்கொண்டே இருக்கப்படும், சுத்தமாகி கொண்டே இருக்கும், அழுக்குகள் வெளியே போய்கொண்டே இருக்கும். அவருடைய வசனத்தினாலே, அவர் சொல்லுகிற உபதேசத்தினாலே சுத்தமாகி கொண்டே இருப்போம். ஆமென். தைரியமா ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி. நம்மை அறியாமலே பரிசுத்தாவியானவர் நம்மை சுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். உங்களுக்காக 146ஆம் சங்கீதத்தை தியானிக்க நான் விரும்புகிறேன். ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம், பைபிள் கையில் இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. 10 வசனங்கள் தான். வேத பகுதியில் சங்கீத பகுதிகளை பிரித்திருக்கிறாங்க. அந்த பிரிவினுடைய கடைசி பிரிவினுடைய முதல் அதிகாரம் 146வது சங்கீதம். இது ஒரு அல்லேலூயா சங்கீதம். எபிரேய பாஷையில் இந்த சங்கீதம் துவங்கும்போது அல்லேலூயா, தமிழ் பாஷையிலையும் அப்படிதான் அழகாக துவங்குகிறது. அல்லேலூயா 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 சங்கீதம், என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. இந்த சங்கீதத்தை 3ஆக பிரிக்கலாம், 3 பகுதிகளாக இந்த சங்கீதத்தை. 10 வசனம் தான், ஆனால் 3 பகுதிகள். முதல் பகுதி என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள், மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம். நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து அழகாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மிக அழகாக அங்கே வசனம் சொல்கிறது. 4ஆம் வசனம் வரைக்கும், ட்ரஸ்ட் இன் காட் நாட் இன் ஹியூமன் லீடர்ஸ். மனிதர்களை அல்ல, மனித தலைவர்களை அல்ல, தேவன் மீது நம்பிக்கை வைங்கள். 2ஆவதாக, காட்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் கேர் ஃபார் தி வல்னரபிள். ஒடுக்கப்பட்டவர்கள் மீது தேவனுடைய ஒரு கரிசனை. ஆண்டவர் கரிசனை உள்ளவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், துரத்தப்பட்டவர்கள். ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஒரு கேர்,
அண்ட் கம்ஃபர்ட். ஆமென். காட்ஸ் ஜஸ்டிஸ், ஆண்டோடைய நீதி. மூன்றாவது பகுதி காட்ஸ் எட்டர்னல் ரெயின், அவர் நித்திய ராஜாவாக இருக்கிறார். இது ஒரு 10 வசனம் தான் அந்த சங்கீதத்தில். ஆனா தேவன் யார் என்பதை இந்த 10 வசனங்களும் 3 பிரிவுகளாக நமக்கு அபாரமாக வெளிப்படுத்துகின்றன. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தேவன் யார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. தேவன் யார்? நான் ஏன் அவரை நம்ப வேண்டும்? கண் கண்டவர்கள் தானே எனக்கு நம்பிக்கை. சில நேரங்களில் கண் கண்டவர்கள் தான் தெய்வம்னு சொல்லுவாங்க. மனிதர்களை அநேகர் தெய்வமா வந்தீங்கலாம் சொல்லுவாங்க. நீங்க யாராவது சொல்லியிருக்கிறீங்களா மனிதர்களை பார்த்து தெய்வம்ப்பா நீ தெய்வமா வந்து நின்னு? மனிதர்கள் ஒரு நாள் தெய்வமா மாற முடியாது அம்மா ஐயா. ஒரு தேவதூதர்களை போல கூட மாற முடியாது. மனிதர்கள் மனிதர்கள் தான், தேவதூதர்கள் தேவதூதர்கள் தான், தேவன் தேவன் தான். தேவன் ஒருவரே, ஆண்டவர் ஒருவர் தான். பல நேரங்களில் ஒரு சில விதமான வாழ்க்கையினுடைய சூழலில் பதட்டம் அடைஞ்சு எதையாவது பேசிடுறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை தேவனுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது, அம்மா நிச்சயமாக சொல்கிறேன் அம்மா, ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார். மனிதர்களையோ அல்லது எவரையோ, அதிகாரிகளையோ அரசாளுகிறவர்களையோ தெய்வம் என்ற ஸ்தானத்தில் பார்க்காதீங்க. தேவன் ஒருவரே, அவர்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த புரிதல் முதலாவது நமக்கு வரணும். அதை சங்கீதக்காரன் புரிந்து கொண்டு அவன் சொல்லுகிறான், ஆகவே அல்லேலூயா 146ஆம் சங்கீதம் பைபிளை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் பாருங்கள், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரை தான் நான் துதிப்பேன். நான் உள் அளவும் என் மூச்சு, என் பேச்சு, என் கை கால் எல்லாம் செயல்படுகிற வரைக்கும் அவரை நான் கீர்த்தனம் பண்ணுவேன், பாடுவேன், துதிப்பேன், மகிழ்வேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பிரபுக்கள், ரட்சிக்க திராணி இல்லாத மனிதர்களை நம்பாதீங்க, அவர்கள் ஆவி பிரியும். பல நேரங்களில் பல மனிதர்களை நம்பி உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லைங்களா? சிலர் மேல அப்படி நம்பிக்கை வச்சிருக்கிறோம். ஹெல்ப் பண்ணிடுவாங்க ஐயா, ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் உங்க வீட்டில் போய் நிற்கணும், கரெக்டான நேரத்தில் நின்றணும், இவர் ஹெல்ப் பண்ணுவாருங்கிறதுக்காக நான் இவ்வளோ உதவி செஞ்சிருக்கிறேன். அதே நேரத்தில் எத்தனையோ பேர் எங்களிடத்தில் வந்து கண்ணீரோடு சொல்லியிருக்கிறாங்க, அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பண்ணுனேங்க, பிள்ளை மாதிரி பார்த்தேங்க, கடைசி காலத்தில் என்னை வச்சு பாப்பான்னு சொல்லி பிள்ளை மாதிரி பார்த்தேன். என் பிள்ளை கிடையாது தான், ஆனால் என் பிள்ளைய போல நான் வளர்த்தேன், எங்களை ஆதரிப்பாங்கன்னு நாங்கள் நினைச்சோம். ஆனால் மனுஷன் தானே, மனுஷி தானே, குணத்தை காட்டிட்டாங்க ஐயா, குணத்தை காட்டிட்டாங்க ஐயா. ஆவி பிரியுங்க, அவங்க ஆவி பிரியும். பணம் கொடுப்பாங்கன்னு நம்பி இருந்தேன், என் பிள்ளையோடைய கல்யாணத்துக்கு, என் தொழிலுக்கு. இந்த டாக்டர் அப்படி நம்பி இருந்தாங்க, ஓ பாருங்க விட்டுட்டாங்க. இந்த குறிப்பிட்ட நபரை, இந்த பிரபுவை பைபிள் சொல்லுகிறது, நம்பாதீங்க, ஆவி பிரியும். அப்ப நான் என்னதான் செய்வது? பைபிள் சொல்லுகிறது, நன்றாக பாருங்கள், 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அழகாக சொல்ல, யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனை தன் துணையாக. எனக்கு யாருமே துணை இல்லையே, கவலைப்படாதீங்க, துணையாளர் ஒருவர் இருக்கிறார். துணையாளர் கைவிட மாட்டார், தன் துணையாக. ஒருவேளை நீங்கள் ஒரு வீட்டில் தனிமையாக இருக்கலாம், நீங்கள் மட்டுமே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு பெரிய வீட்டில் அநேகர் இருந்தாலும் உங்களை தனிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். யாரும் உங்க கூட பேசாம இருக்கலாம், யாரும் உங்க பேச்சை மதிக்காம இருக்கலாம், யாரும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கலாம், உங்களை ஒரு பொருளாவே, மனுஷனாவே, மனுஷியாவே மதிக்காம இருக்கலாம். வயசாயிடுச்சு தானே, கையில பணம் இல்லை தானே, வாயை மூடு என்று சொல்லலாம். என்னமா செய்யறது ஐயா, என்ன செய்யறது? ஒரு காலத்துல நல்ல கை நிறைய சம்பாதிச்ச போது உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருந்துச்சு, இப்போ ஒன்றும் இல்லையே, தோலெல்லாம் சுருங்கிடுச்சு, முகமெல்லாம் அசிங்கமாயிடுச்சு, பிள்ளைகள் கூட எங்க அப்பா அம்மான்னு சொல்றதுக்கு கூட வெக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். என்ன பண்றது? ஆனா யாக்கோபின் தேவன் ஒருவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உங்களுக்கு துணைக்கு இருக்கிறார், 24 மணி நேரமும் துணையாளராக இருக்கிறார். ஆமென்.
ஆகவேதான் இரண்டாவது பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது காட்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் கேர் ஃபார் தி வல்னரபிள். தேவனுடைய நீதி, தேவனுடைய ஒரு பாதுகாப்பு. யாருக்கான பாதுகாப்பு? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, நசுக்கப்படுகிறவர்களுக்கு, பாதுகாப்பு இல்லாதவர்களுக்கு. வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே பைபிள் சொல்லுகிறது, தேவன் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி பாக்கியவானா? அவர் தான் வானத்தையும் பூமியும் படைச்சார் இல்லையா? அவருக்கு சர்வ வல்லமை இருக்கிறது அல்லவா? அவர் என்ன செய்கிறாரா? 11 காரியம் செய்கிறார்னு இந்த 7ஆம் வசனத்துக்கு 6ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்க்கலாம். நம்பர் 1, வேகமா நான் சொல்லிடுறேன் 11 காரியத்தையும். உண்மையை காக்கிறார். 6ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை. அவர் உண்மையை காக்கிறவர். நீதி உள்ளவருங்க. சும்மா பொய்யெல்லாம் புரட்டி கிரட்டி உண்மையோட பொய்யும் பரட்டி பல நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் அனுபவிக்கலாம். உண்மையும் இருக்குது, ஆனால் பொய்யே பணச்சி வச்சிருக்கிறாங்க. அடிச்சு விடுறான், கிளப்பி விடுறான், பொய்யும் சேர்த்து. அவர் உண்மையை காக்கிறவர். ஆமா ஐயா, சகோதரனே சகோதரியே, உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் நேர்மையை கெடுத்துட்டாங்களா? படிக்கிற இடத்துல தம்பி உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்களா? தங்கச்சி உங்க பேரை கெடுத்து பேசுறாங்களா? செய்யாததெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்றாங்களா? உண்மையை காக்கிறவர் இயேசு ஒருவர் இருக்கிறார். பிடிச்சுக்கோமா, பிடிச்சுக்கோங்க. உண்மையை காக்கிறவர். நம்பர் 2, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அதான் சொன்னேன் இல்லையா, நியாயாதிபதி, நியாயம் செய்கிற இயேசு. நம்பர் 3, பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்கிற எல்லாருமே பசியா இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா எத்தனையோ பேர் பசியா இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? ரோடுகளில் வீடுகள் இல்லாமல் பிளாட்ஃபார்ம்களிலே படுத்து, ரயில்வே நிலையங்களிலே படுத்து, மரங்களுக்கு கீழே படுத்து, சாக்கடைக்கு அருகே படுத்து, பட்டினியாக, வேலை இல்லாமல், ஒருவரும் இல்லாமல் அனாதிகளாக அநேகர் கிடக்கிறார், ஆண்டு செல்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஆகாரம் கொடுக்கிறேன். ஒருவேளை உணவுக்கு கூட நீங்கள் சவால் நிறைந்தவர்களாய் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறவர். அவரே நம்புவோம், பாக்கியவான்கள். நம்பர் 3, அவர் ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கட்டப்பட்டு இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஒருவேளை வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கிறதா? கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஆமென், ஆமென். எப்பொழுதும் போனாலும் கையை ஒடுக்கி ஒடுக்கி ஒரு விதமான பயத்திலேயே பயந்து 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 அப்படியே படுத்து தூங்குகிறீர்களா? வியாதியை குறிச்ச அல்லது வேதனையை குறிச்ச, சாபத்தை குறிச்ச இந்த வியாதி கட்டுகள், அநேகருடைய வீடுகளில் வியாதி ஒரு கட்டு போல. இந்த வியாதி தீராதா? இந்த வியாதி சுகமாகாதா? மாத்திரை எதற்கு இல்லையா? மருந்தே இல்லையா? நவீன உலகம் தானே என்று மனிதர்களை, டாக்டர்களை, மனிதர்களை, ஆஸ்பத்திரிகளை, மாத்திரைகளை நம்புவதை நிறுத்தி கர்த்தர் மேல் யாக்கோபின் தேவன் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் சுகமளிக்கிற தெய்வம் யெகோவா ராஃபா. உங்கள் வீட்டுக்குள்ளே வியாதியஸ்தர்கள் மீது நீங்கள் கை வைத்து ஜெபிக்கும் போதே அல்லது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு தெய்வீக சுகம், கட்டவிழ்க்கிற சுகம் உண்டாகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பாக்கியவான்கள் நீங்கள். பைபிள் சொல்லுகிறது, குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். பைபிளில் எத்தனை சம்பவங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. கர்த்தர் கண்களை திறக்கிறவர். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். எந்திரிக்க முடியலையா? ஒருவேளை உங்க வாழ்க்கையை உலக பாஷையில் சொல்றபடி சாட்சி போட்டாங்களா? சரிஞ்சு போன ஒரு வாழ்க்கையா? தூக்கி விடுகிற தெய்வம் இயேசு தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். தகப்பன் இல்லைங்க, எங்க அப்பா இருந்திருந்தா விட்டுருப்பாரா? எங்க அம்மா இருந்திருந்தா விட்டுருப்பாங்களா? ஓ, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிதானே என்கிட்ட வம்புக்கு வர்றீங்க. காப்பாற்றுகிற தெய்வம் இயேசு இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். நிச்சயமாக ஓ, என் கணவர் இருந்திருந்தாருனா இந்த பிரச்சனையை எப்படி நான் தீர்த்திருப்பேன் தெரியுமா? அந்த மனுஷனை பற்றி யாருக்காவது தெரியுமா? அவ்வளவு நல்லவருங்க. இன்னைக்கு அவர் இல்லையே, நான் என்ன செய்ய போறேன்? பயப்படாதீங்க அம்மா, சிஸ்டர். காப்பாற்றுகிற தெய்வம். பைபிள் சொல்லுகிறது, ஆதரிக்கிறார், ஆதரவு கொடுக்கிறார். இயேசு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார். கணவன் இல்லாவிட்டாலும் இயேசு உங்களுக்கு ஆதரவாளராயிருக்கிறார்.
துன்மார்க்க ரொம்ப பிரச்சனை பண்றான், கவலைப்படாதீங்க, அழித்து போடுவார். ஏனென்றால் பைபிள் வசனம் 10ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் சதா காலமும் அரசாளுகிறார். அதான் பார்ட் 3. கர்த்தர் அரசாளுகிறார். அவருடைய அரசாங்கம் சிறப்பாக இருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போமா? பயப்படாமல் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீர்களா? கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற இடங்கள்ல ஒருவேளை கண்ணை மூடினா கூட பக்கத்தில் இருக்கிறவங்க பெரிய இந்த அம்மா ஜெபம் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கிறலாம். பரவாயில்ல, விசுவாசத்தோடு செயல்படுங்க. யார் என்ன சொன்னாலும் யாக்கோபின் தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் அல்லவா? மனிதர்களை குறித்த கவலையை விட்டுவிட்டு தேவனை பிடித்துக் கொள்வோம். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், நீர் மிகவும் நல்லவர். நாங்கள் இந்த வேத பகுதியில் உம்மை நம்புவதற்கு அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, நாங்கள் நீர் நீதி உள்ளவர், நீர் எங்களை பராமரிக்கிறவர் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். முக்கியமாக ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நீர் கருணை காண்பிக்கின்றவர். மூன்றாவதாக, நீர் என்றும் அரசாளுகிறவர். ஆகவே உம்முடைய அரசாளுகைக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கின்ற ஒவ்வொரு தகப்பனுக்காக, தாய்க்காக, தம்பி தங்கச்சிகளுக்காக, சகோதரிகளுக்காக, சகோதரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒடுக்கப்பட்டவர்களாக, நெருக்கப்படுகிறவர்களாக, வாழ்க்கையில கைவிடப்படுகிறவர்களாக, திக்கற்றவர்களாக இருப்பார்கள் என்றால் இயேசுவின் நாமத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக. கர்த்தர் செய்கின்ற கிரியைகள் உண்மையை காக்கிறவரே, விடுதலை செய்கிறவரே, தூக்கி விடுகிறவரே, காப்பாற்றுகிறவரே, ஆதரிக்கிற தெய்வமே, என்றென்றும் அரசாளுகிறவரே, இந்த வீடுகளுக்குள்ளே, எல்லாருடைய வீடுகளுக்குள்ளே, எங்கள் தேசத்திற்குள்ளே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. வியாதியோடும் போராட்டத்தோடும் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைந்து மடங்கடிக்கப்பட்டு அப்படியே துவண்டு இருக்கிறார்கள் என்றால் தூக்கி விடுங்க சுவாமி, தூக்கி விடுங்க, தூக்கி விடுங்கப்பா. நீர் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூக்கி விடுகிற தேவன். ஹல்லேலூயா. உதவி செய்யுங்கப்பா. கடன் பிரச்சனையினாலே எப்படி வாழ்க்கையிலே இந்த கடனை அடைக்கப் போகிறேன் தெரியவில்லையே, என் வீடு முங்குகிறதே, என் தொழில் போகிறதே, என் பிள்ளைகளை கரை சேர்க்க முடியவில்லையே, இந்த கடன் எனக்கு பயமா இருக்கிறதே, நான் ஏன் வாழ வேண்டும் என்று கவலைப்படுகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். தூக்கி விடுங்கப்பா. எனக்கு யாரும் இல்லையே, கணவன் இருந்திருந்தால் அப்படி செய்திருப்பேன், என் தகப்பன் தாய் இருந்திருந்தால் இப்படி செய்திருப்பேன் என்று கலங்குகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். திக்கற்றவர்களுக்கும் ஆண்டவரே, விதவைகளுக்கும் தெய்வமே இயேசுவே கூட இருந்து பாதுகாப்பீராக, கூட இருந்து பாதுகாப்பீராக. துன்மார்க்கர் யாராவது இந்த அன்பு பிள்ளைகளை பயமுறுத்துவார்கள் என்றால் துன்மார்க்கரின் வழியை கவிழ்த்து போடுகிற, என்றென்றைக்கும் அரசாளுகிற இயேசுவே, ராஜாவே, ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ளும் வாங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் சுகம். வசனத்தை கேட்டிருக்கிறார்கள். வசனத்தை கேட்க 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 உள்ள இருக்கிற அழுக்குகள் எல்லாம் வெளியே செல்வதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையை நிரப்புவீராக. நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உடனே எங்களை கூப்பிடுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஆலோசனை சொல்ல, ஜெபிக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து எப்பொழுது வேண்டுமென்றாலும் எங்களை கூப்பிடலாம். வாரம் முழுவதும் கூப்பிடலாம். உங்களுக்காக சிறப்பாக இந்த தொலைக்காட்சியிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் திட்டமிட்டு ஜெபித்து வருகிறோம். இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். கர்த்தர் உங்களை ஏவுகின்றபடி உங்களுடைய சிறப்பான காணிக்கைகள் மூலமாக இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.